வி ஹவுஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக இந்த விவகாரம் தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஆளும் தரப்பை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு. இவங்க நடவடிக்கை எடுத்தாச்சு, உடனே கைது பண்ணியாச்சு, மேலும் ஏதாவது இருக்கான்னு சொல்லி தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்லாம் இவங்களும் சொல்கிறாங்க. இருந்தாலும் எதிர்கட்சியில் அந்த குற்றச்சாட்டை பாஜக, அதிமுக சொல்லிகிட்டே வந்தாங்க. இன்னொரு குற்றச்சாட்டு சொன்னாங்க, முதலமைச்சர் ஏன் இதில் பதிலே சொல்லலை, அவர் பதில் சொல்ல வேண்டியதானே, காவல்துறை அவர்கிட்ட தானே இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி முதலமைச்சரே பதில் சொல்கிறாரு, உரிய நடவடிக்கை எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த விவகாரத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். ஏன்னா மாணவிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும், இந்த மாதிரி தொடர்ந்து இந்த விஷயத்தை இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா மாணவிகள், படிக்க வர மாணவிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு செல்ல பெருந்தகையை சொல்கிறார். வன்கொடுமை செய்யப்பட்டதே பெரிய நம்மளால் தாங்க முடியல, ஆனால் இதை அரசியலாக்குறது அதை விட பெரிய கொடுமையாக இருக்குது, அதனால் இதை யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்லாம் பேசுகிறாங்க சட்டசபையில். ஒட்டுமொத்தமாக இன்று காலை நிகழ்ந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை முதலமைச்சர் தன்னுடைய நடவடிக்கையின் மூலமாக வைத்திருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலமைச்சர் இத்தனை நாட்கள் ஒரு அமைதியை காத்தார் என்றுதான் நான் சொல்வேன். அதற்கு காரணம், இந்த பிரச்சனை பல்வேறு வடிவங்களில் சென்று பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்கு இடமளித்து விட்டது. நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டத்தின் போது என்ன சொன்னார்? இந்த பிரச்சனையை வைத்து அரசியல் செய்கிற வேலையை தமிழ்நாட்டில் சில கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன, தயவு செய்து அது போன்றதொரு வேலையை செய்யாதீர்கள், சூமோட்டோவாக நாங்கள் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது மட்டுமல்ல, ஒரு புலனாய்வு குழுவை நீதிமன்றமே அமைத்திருக்கிறது. அந்த புலனாய்வு குழுவை அமைத்தது யார்? தமிழ்நாடு அரசு அமைத்ததா? முதலமைச்சர் அமைத்தாரா? இல்ல, அந்த புலனாய்வு குழுவை நீதிமன்றமே அமைத்தது. அதனுடைய விசாரணை, அதனுடைய திசை வெளிப்போக்கை நேரடியாக கண்காணிக்கிறது நீதிமன்றம். இப்படி நடைபெறுகிற போது இந்த வழக்கை வேறு ஒரு திசைக்கு இட்டு செல்வதற்காக ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்கிற அரசியல் ரீதியான நகர்வுகளை முன்னெடுப்பது என்பது ஒரு சரியான நகர்வல்ல என்று நீதிபதியே சொன்னார். நீதிமன்றமே அதற்கு ஒரு கடிவாளம் போட்டது. ஆனாலும் இவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. முதலில் குற்றச்சாட்டு என்ன சொன்னார்கள்? குற்றவாளிகளை கைது செய்வதற்கு தவறிவிட்டது இந்த அரசு என்று சொன்னார்கள். குற்றவாளி கைது செய்யப்பட்டார் 3 மணி நேரத்தில். கைது செய்யப்பட்டவுடன் என்ன சொன்னார்கள்? கைது செய்யப்பட்டவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர், அவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்றார்கள். அதன் பிறகு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் இல்லை என்பதை நிரூபித்ததற்கு பிறகு அடுத்த கட்டமாக என்ன செய்தார்கள் என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற ஞானசேகரனுக்கும் தொடர்பு என்று சொன்னவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரோ ஒருவர் இருக்கிறார், யார் அந்த சார் என்று இவர்கள் கேட்க துவங்கினார்கள். அதாவது குற்றவாளியே சொல்கிறார், பிளைட் மோட்ல போட்டு பேசி இருக்கிறதாக. அதைத்தான் காவல்துறையினுடைய உயர் அதிகாரி பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சொன்னார். இந்த வழக்கு விசாரணையை புலனாய்வுத்துறை கையில் எடுத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறது. அதை நேரடியாக நீதிமன்றம் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன. நீதிமன்றம் அமைத்த குழு. இந்த இதுல எங்கிருந்து சந்தேகத்துக்கு இடம் வருகிறது? இன்றைக்கு அழகா சொன்னார முதலமைச்சர், உங்களுக்கு உண்மையிலேயே சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கிற புலனாய்வு குழுவிடம் உங்களுடைய சந்தேகத்தை கொடுக்கலாம், உங்களிடம் ஆதாரம் இருந்தால் அதை கொடுக்கலாம்னு சொன்னாரே, ஏன் வாய் மூடி மௌனம் காக்கிறீர்கள்? ஆதாரம் உங்களிடம் இருந்தால் கொடுக்கலாம் தானே. இன்றைக்கு அவை முன்னவர் மூத்த அமைச்சர் துரைமுருகன் எழுந்து கேள்வி எழுப்பினாரே, பொள்ளாச்சி விவகாரம் குறித்து பேசினாரே, உங்களிடத்துல பேசுவதற்கு பதில் இருந்ததா? ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளும் ஓரணியில் திரண்டு இருக்கிறன இந்த பிரச்சனையில. நீங்க பத்திரிகையாளர் சார், உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரியான பாலியல் விவகாரங்கள்ல பெண் பிள்ளைகளுடைய பெயர் வந்தா வேற ஒரு பெயரை போடுவாங்க. உதாரணத்துக்கு அந்த பெண்ணுடைய பெயரை போட மாட்டாங்க, பெயர் மாற்றப்பட்டுள்ளதுன்னு பிராக்கெட்ல குறிப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு கண்ணியத்தை பாதுகாக்கிற ஒரு நடைமுறையை பின்பற்றுகிற நாடு சார் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் நாகரிகத்துக்கு எதிராக, நாகரிகத்துக்கு புறம்பாக பெண்கள் குறித்து கொஞ்சம் கூட கவலையே படாமல் பேசிக் கொண்டிருக்கிறார், அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். எதன் பொருட்டு நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள்? யார் அந்த சார், யார் அந்த சார் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அந்த சார் வந்தாரே சட்டப்பேரவைக்கு உரையாற்றுவதற்காக, ஏன் அந்த சாரிடத்துல நீங்கள் கேட்கவில்லை யார் அந்த சார்னு? நான் யாரை சொல்கிறேன் என்று புரிகிறதா? கவர்னரைத்தான் சொல்கிறேன். இன்றைக்கு எல்லா கட்சிகளும் அதைத்தான் சொல்லி இருக்கின்றன. கவர்னருக்கு பின்னால் இருந்து கொண்டு யாரோ இதை செய்கிறார்களா என்கிற சந்தேகத்தை இன்றைக்கு கிளப்பி இருக்கிறார்கள் எல்லா அரசியல் கட்சிகளும். ஏன் இந்த சந்தேகம் வருது? திடீரென வந்துருச்சா?
ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற போது மதுரையில இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் நிர்மலா தேவி என்கிற பேராசிரியை யாருக்காக இந்த வேலையை எல்லாம் பார்த்தேன்னு பட்டவர்த்தனமா சொன்னாங்களே, எடப்பாடி பழனிசாமி என்ன சார் கிழிச்சு தள்ளினாரு? யார் அந்த சார்னு தெரிஞ்சது இல்ல. எடப்பாடி பழனிசாமி எடுத்த நடவடிக்கை என்ன? உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்றைக்கு செய்த நடவடிக்கைகள் என்ன? இன்றைக்கு இந்த சம்பவம் நடந்த மறாவது நாள் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் கோவி செழியன் நேரடியாகவே அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்துக்கு போய் ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்தி பதிவாளரை நியமித்திருக்கக்கூடிய துணைவேந்தர் பொறுப்பு காலாவதியாகி போய்விட்டது, துணைவேந்தர் பொறுப்பை நியமிக்க வேண்டிய இந்த ஓடுகாலி ஆளுநர், இவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்திருக்கிற நிர்வாக சீர்கேடுன்னு செய்தியை வெளியில் சொன்னாரா இல்லையா? 180 பேருக்கு அதிகமான காவலர்கள் தேவைப்பட்ட இடத்தில் 140 காவலர்கள் தான் இருக்கிறார்கள். கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட இடத்தில் பல இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் முறையாக இயங்கவில்லை. இதையெல்லாம் கண்டறிந்து சொன்னது யார்? தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர். இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியது யார்? இந்த ஓடுகாலி ஆளுநர். இந்த ஓடுகாலி ஆளுநர் இதுவரை வாய் திறந்தாரா? தேசிய மகளிர் ஆணையம் என்று ஒன்று வந்ததல்லவா? அந்த ஆணையம் யாரை இங்கே சென்று சந்தித்திருக்க வேண்டும்? இந்த பிரச்சனை குறித்து யாரிடத்திலே பேசி தீர்வு கண்டிருக்க வேண்டும்? ஆய்வு செய்துவிட்டு நேரடியாக போய் ராஜ்பவனிலே இந்த ஓடுகாலி ஆளுநரையே சந்திக்கிறார்களே, திருடன் கையிலேயே சாவி கொடுக்கிற வேலையா? எதற்காக வந்தது இந்த தேசிய மகளிர் குழு? யார் இவர்களை அழைத்தார்கள்? நீங்கள் இங்கே வந்து ஒரு ஆய்வை செய்துவிட்டு முதலமைச்சர் இந்த பிரச்சனையிலே துவக்கத்திலிருந்து கண்ணும் கருத்துமாக செயல்படுகிறார். 3 மணி நேரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறப்பு புலனாய்வு பிரிவை முடுக்கி விட்டிருக்கிறது நீதிமன்றம், ஒரு குழுவை அமைத்திருக்கிறது நீதிமன்றம். இவ்வளவுக்கும் தமிழ்நாடு அரசு துணை நின்றிருக்கிறது. தமிழ்நாடு அரசு இன்றைக்கு முதலமைச்சர் சொன்னதை போல இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்திருக்கிறது. நீங்கள் முதலமைச்சரை அல்லவா சந்தித்து பேசியிருக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய உள்துறை பொறுப்பை அவரல்லவா கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை சந்தித்து பேசாமல் ஆளுநரை போய் சந்தித்து பேசுகிறீர்கள் என்று சொன்னால் இதன் பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறதா இல்லையா? சட்டப்பேரவைக்கு வந்த ஆளுநரிடத்திலே கேள்வி கேட்பதற்கு துணிச்சல் இல்லாத, திராணி இல்லாத, முதுகெலும்பு இல்லாத எடப்பாடி பழனிசாமி வெளியில் வருகிறார். வெளியில் வந்தவுடன் எதற்காக ஆளுநர் வெளிநடப்பு செய்துவிட்டு போயிருக்கிறார் என்று கேட்டால், அவர் வெளிநடப்பு செய்யவில்லை, இவர்கள் எல்லாம் துரத்தி அடித்து விட்டார்கள் என்று ஒரு பொய்யை சொல்கிறாரு. முதுகெலும்பு இருந்தால் இப்படி பேசுவாரா எடப்பாடி பழனிசாமி? நீங்க பாஜகவை எதிர்க்க வேணாங்க ஐயா, மோடியை எதிர்க்க வேணாம், அமித்ஷாவை எதிர்க்க வேணாம். கேவலம் இந்த ஓடுகாலி ஆளுநரையாவது எதிர்ப்பதற்கு திராணி இருக்கிறதா உங்களிடத்துல? அண்ணாவின் பெயரை கட்சியில் வைத்துக் கொண்டு, அண்ணாவினுடைய உருவத்தை கொடியில் வைத்துக் கொண்டு, அண்ணா பேசிய முழக்கங்களுக்கு எதிராக அல்லவா இன்றைக்கு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பேசுவதற்கு ஏதாவது திராணியும் தெம்பும் இருக்கிறதா? நீங்கள் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் வந்து கேள்வி எழுப்புவதற்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கிறதா? இந்த அரசை பார்த்தா நீங்கள் கேள்வி எழுப்புவது? இன்றைக்கு நல்லா சொன்னாரே, பொள்ளாச்சி விவகாரத்துல நீங்க என்ன செஞ்சு கிழிச்சிங்கன்னு அவை முன்னவர் சொன்னாரே, பதில் சொல்றதுக்கு அதிமுகவுக்கு துணிச்சல் இருக்கா? எனவே இதை முழுமையாக அரசியல் செய்து கொண்டிருந்தவர்கள் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருக்கிறார் முதலமைச்சர் இன்றைக்கு சட்டப்பேரவையினுடைய உரை மூலமாக. இனிமேலாவது இவர்கள் கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. இவர்களுடைய கண்ணியம் என்ன? இதெல்லாம் கேடுகட்ட ஜென்மங்கள், இதற்கெல்லாம் கண்ணியம் இல்லை. ஆனால் அந்த பெண் பிள்ளையினுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும்னு அண்ணன் செல்வ பெருந்தகை சொன்னார்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர். அதைத்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு அதனால் தான் கவனமாக இந்த விஷயத்தை கையாண்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இவர்கள் ஏதோ ஒரு வழியில் ஆளுநருக்கு துணை புரிய வேண்டும் என்பதற்காக, ஆளுநர் இந்த விஷயத்தில் எப்படியும் சம்பந்தப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக, ஆளுநருக்கு இந்த விஷயத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பை மறைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசை நோக்கி குறை சொல்கிற வேலையை செய்கிறார்கள். இந்த ஓடுகாலி ஆளுநருக்கு எடப்பாடி பழனிசாமி கங்காணி வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு துணை நிற்பவர்களும் அந்த வேலையைத்தான் செய்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் ஆளுநரை இவங்க குறை சொல்றாங்க. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் ஆளுநரை வந்து இவங்க அசிங்கப்படுத்துறாங்க, இந்த மாதிரி அவமதிக்கிறாங்க, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறாங்க வானதி. இவங்க இன்னைக்கு வந்து பொள்ளாச்சி விஷயத்தை பற்றி இவங்க பேசுறாங்க. முதலமைச்சர் கொடுக்குற அந்த பதிலில் திருப்தியே கிடையாது. இவங்க எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி ஆட்சியில் என்ன நடந்தது, முன்னாடி இருந்தவர் என்ன பண்ணாரு, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, இப்போ பெண்கள் பாதுகாப்புக்கு இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு வானதி. இதற்கு முன்பு நடந்த அரசு எப்படி நடந்திருக்கிறதோ அதை மேம்படுத்தி இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது என்பதுதான் அரசியல் ஒப்பீடு. ஒப்பீடு இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது. அக்கா வானதிக்கு நிறைய செய்திகளை ஒப்பிட்டு பேசினா கோபம் வரும். இதே அக்கா வானதி பொள்ளாச்சி விவகாரம் நடைபெற்ற போது மகளிர் அணிக்கு பொறுப்பாளராக இருந்தவர். என்ன செய்து கிழித்தார்? ஆளுநரை எதற்கெடுத்தாலும் வம்புக்கு இழுக்கிறார்கள் என்று சொன்னால், வம்புக்கு இழுப்பவர் ஆளுநரா தமிழ்நாடு அரசா? தமிழ்நாடு அரசு ஆளுநரை வம்புக்கு இழுத்தது. சபாநாயகரை முறையாக அனுப்பி வைக்கிறது தமிழ்நாடு அரசு. சட்டப்பேரவையினுடைய அலுவல் ஆய்வுக்குழு கூடி சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் இன்றிலிருந்து அன்று வரை நடக்கும் என்ற ஒரு கால வரையறையை நிர்ணயித்ததற்கு பிறகு
தமிழக சட்டப்பேரவையினுடைய தலைவர் நேரடியாக ராஜ்பவனுக்கு சென்று ஆளுநரை அழைக்கிறார். அதன் பிறகு அலுவல் ஆய்வுக்குழுவில் கூடி முடிவெடுக்கப்பட்டு எதையெல்லாம் ஆளுநர் வாசிக்க வேண்டும் என்று முடிவாகிறதோ அது புத்தகமாக்குவதற்கு ஆளுநருக்கு தெரிந்த மொழியில் அனுப்பி வைக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க தமிழ் மொழியில அனுப்பிட்டா அவருக்கு புரியாம வந்துட்டாருன்னு சொல்லிடலாம். அவருக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் அனுப்பி வைக்கப்படுகிறது. அவர் ஒப்புதல் அளித்ததற்கு பிறகு அது புத்தகமாக அச்சிடப்பட்டு சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வழங்கப்படுகிறது. அந்த உரையைத்தான் வாசிக்க போகிறோம் என்று தெரிந்து கொண்டுதான் வருகிறார். அப்ப ஏதாவது டிமாண்ட் வச்சாரா தேசிய கீதம் வாசிக்கணும்னு? தேசிய கீதம் இசைத்தால் தான் நான் வருவேன், இல்லை என்றால் வரமாட்டேன் என்று சொல்லி இருக்க வேண்டாமா? ஆனால் வந்தார். வந்துவிட்டு நீங்க துவக்க காலத்துல எல்கேஜிக்கு ஸ்கூல் பிள்ளைய கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் கேட்டை பார்த்தோன்னா அம்மாட்ட திருப்பி ஓடி வந்துடும், பின்னங்கால் பிடரியில் அடிக்க. அது போல ஒரு ஓடுகாலி போல ஓடி வந்தாரே இந்த ஆளுநர். அதை கண்டிப்பதற்கு வக்கு இருந்ததா வானதி சீனிவாசனுக்கு? கேட்டிருக்க வேண்டாமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நிரம்பி இருக்கிற அவையில் அரசை, தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிற வேலையை இந்த ஆளுநர் செய்தாரே என்று கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா? நீங்களும் மக்களுடைய பிரதிநிதி தானே. கோவையில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களையும் வாக்களித்துத்தானே சட்டப்பேரவைக்கு அனுப்பி இருக்கிறார்கள். உங்களுக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் குரல் கொடுக்கிறோம். உங்களுக்கு சூடு, சொரணை, மானம் எதுவும் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லாமல் இல்லை. எல்லாவற்றையும் எங்கள் ரத்தத்தோடு வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் நாங்கள் இதை எதிர்த்து உங்களுக்காகவும் சேர்த்து கேள்வி கேட்கிறோம். ஆளுநர் செய்வது அரசியலா, தமிழ்நாடு அரசு செய்வது அரசியலா? நான் கேட்கிறேன், நாள் ஒன்றுக்கு எவ்வளவு செலவு செய்கிறார் ஆளுநர்? 3.5 லட்சம் ரூபாய் ஊதியம் பெறுகிறார். அலவன்ஸ் 1.5 லட்சம், 5 லட்சம் ரூபாய். அவர் கொடுக்கிற காசுக்கு வேலை செய்கிறாரா? பெறுகிற சம்பளத்துக்கு வேலை செய்கிறாரா? ஊட்டியில ஒரு பங்களா, ராஜ்பவனிலே ஒரு பங்களா, 150 ஏக்கர் நிலப்பரப்பிலே பங்களா. அங்கிருந்து போய் அவர் காலையில சன்ரைஸ் சூரிய உதயத்தை பார்க்கறதுக்காக பெசன் நகர்ல அவருக்கு ஒரு பங்களா. இவ்வளவையும் செய்து கொடுத்து அதுக்கு டேபிள், சேரு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு கொடுத்து அதை மராமத்து பணி செய்வதற்கு நிதி ஒதுக்கி ஆண்டு ஒன்றுக்கு 10 கோடி ரூபாய் செலவு செய்கிறது தமிழ்நாடு அரசு. ஏறக்குறைய 10 கோடி ரூபாய். பத்தாத குறைக்கு மராட்டிய மாநிலம் உதயமான நாள், குஜராத்ல இந்தி திவாஸ், இதெல்லாம் இலவு கூட்டி இந்த ஆளுநர் மாளிகையில் வைத்து செய்வார். இதற்கு முன்பு இருந்த பன்வாரிலால் புரோஹித் செய்தாரா சார்? இந்த ஆளுநர் எதற்காக செய்கிறார்? நான் கேட்கிறேன், மதராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று அண்ணா பேர் சூட்டினாரே, அந்த நாளை நீங்கள் ஹரியானாவினுடைய கவர்னர் போய் ஹரியானா கவர்னர் மாளிகையில கொண்டாடுவாரா? ஏன் ஹரியானால தமிழர்கள் இல்லையா? டெல்லி தமிழ்ச்சங்கத்தினரை அழைத்து போய் டெல்லியினுடைய ஆளுநர் செய்வாரா? டெல்லியில தமிழர்கள் இல்லையா? செய்வீங்களா நீங்க? திருவள்ளுவர் தினம் என்று வருகிறதை, இப்போது பொங்கல் விழாவை ஒட்டி, தமிழர் திருநாளை ஒட்டி திருவள்ளுவர் தினத்தை குஜராத்தில் இருக்கிற ஆளுநர் குஜராத்தை சுற்றி இருக்கக்கூடிய தமிழர்களை அழைத்து செய்வாரா? நீங்க செய்வீங்களா? ஆனா இங்க நீங்க செய்ததற்கெல்லாம் நிதி ஒதுக்கியது அரசு. நீங்க டீ பார்ட்டி வைப்பீங்க, 10 லட்சம் பில்லு, 20 லட்சம் பில்லு, இவ்வளவும் உங்களுக்காக தந்தது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசா மதிக்காமல் போனது? அருகாமையில் இருக்கிற ஒரு மாநிலம், சந்திரசேகர ராவ் என்று ஒரு முதலமைச்சர் இருந்தார். என்ன செய்தார் அந்த முதலமைச்சர்? மறந்து விட்டதா பாரதிய ஜனதா கட்சிக்கு? ஹெலிகாப்டர் தர முடியாது, உன் இஷ்டத்துக்கெல்லாம் நாங்க வண்டி அனுப்ப முடியாது, நீ வேணா உன் சொந்த செலவுல போன்னு தமிழிசை சவுந்தரராஜனை திருப்பி அனுப்பிச்சாரு முதலமைச்சர். செய்தாரா இல்லையா? அப்படி ஏதாவது இந்த முதலமைச்சர் செய்திருக்கிறாரா? சட்டப்பேரவையினுடைய ஆண்டின் முதல் கூட்டத்தொடருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் என்கிற ஆளுநரை அழைக்காமலேயே சட்டப்பேரவையை கூட்டினார் சந்திரசேகர ராவ் என்ற முதலமைச்சர். அப்படி இந்த முதலமைச்சர் கூட்டினாரா? அதெல்லாம் எதுவும் செய்யல, கண்ணியத்தோடு நடந்து. அதனாலதான் நேற்றைக்கு ஆர்ப்பாட்டத்துல மாண்புமிகு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் கனிமொழி சொன்னாங்க, மிகுந்த அமைதியோடும் மிகுந்த பொறுப்புணர்வோடும் செயல்படுகிறார், பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று சொன்னார். இவ்வளவையும் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. நீங்க செஞ்சிருக்கிற அழிச்சாட்டியத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசு உங்களை இன்றைக்கும் மாண்பு கருதி மதித்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க அப்படி செய்றீங்களா? அரசியல் செய்பவர் ஆளுநர் தான், அரசியல் செய்வது தமிழ்நாடு அரசு அல்ல. எனவே ஆளுநரை பார்த்து அரசியல் செய்கிறார்கள், ஆளுநரை வைத்து குறை சொல்கிறார்கள் எங்களுக்கு வகுப்பெடுப்பதற்கு பதிலாக நேரா ராஜ்பவனுக்கு போய் இந்த வேலையெல்லாம் செய்யாதன்னு ரவி கிட்ட அந்த அம்மா சொல்லுங்க. எங்களுக்கு அறிவுரை சொல்லாதீங்க. இன்னைக்கு சட்டப்பேரவையில் திமுக கூட்டணி கட்சிக்காரங்களும் பேசினாங்க. அவங்க பேசும்பொழுது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்தில் ஆளுநர் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஆளுநர் வாய் திறக்கவில்லை, ஆளுநர் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும்னு வேல்முருகனும் சொல்றாரு. இதே போல நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப வானதி சொல்றாங்க, துணைவேந்தர் நியமிக்கப்படல, அதனால அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நடந்ததுனால ஆளுநர் தான் பொறுப்பேற்க வேண்டும் இவங்க சொல்றாங்க. பொது இடத்துல ஒரு இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக நடக்குது. அப்ப பொது இடத்துல நடக்கிற எல்லாத்துக்கும் முதலமைச்சர் பொறுப்பேற்பாரா? தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லா பிரச்சனைக்கும் பொறுப்பேற்று தான் அட்ரஸ் பண்ணிருக்காரு, ஓடி ஒளியல. மணிப்பூர்னு ஒரு மாநிலம் இருக்கு, அந்த அக்காவுக்கு ஞாபகம் இருக்கா? நான் நினைவூட்ட கடமைப்படுறேன். நீங்க போய் அட்ரஸ் பண்ணீங்களா அந்த பிரச்சனைய?
இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய மாநிலம் தான் அந்த மாநிலம். சின்னஞ்சிறிய மாநிலம் சார். நம்ம ஒட்டுமொத்த சென்னையை விட சிறிய அளவு கொண்டிருக்கிற மாநிலம். அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைக்கு இந்திய ஒன்றிய அரசு அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுச்சா? எந்த பிரச்சனைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அட்ரஸ் பண்ணாம போனாரு? விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தார்கள், உடனே முதலமைச்சர் அட்ரஸ் பண்ணாரு. நிலச்சரிவுல சிக்கி உயிரிழந்தார்கள், உடனே முதலமைச்சர் அட்ரஸ் பண்ணாரு. மழை வெள்ள பாதிப்பு, உடனே முதலமைச்சர் ஸ்பாட்ல அட்ரஸ் பண்றாரு. எந்த பிரச்சனைக்கு முதலமைச்சர் அட்ரஸ் பண்ணல சொல்லுங்க? எல்லா பிரச்சனையும் களத்தில் போய் நின்று மக்களோடு மக்களாக நின்று அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்வதில் எப்போதும் ஒரு முதலமைச்சர் பின்வாங்கியவர் அல்ல. நான் இன்னொன்னு, முதலமைச்சர் பதில திருப்தி இல்லைங்கிறாங்க. தமிழிசையும் சொல்றாங்க, வானதியும் சொல்றாங்க. இன்னைக்கு செய்தியாளர் சந்திக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, 2 பேரும் செய்தியாளர் சந்திக்கும் போது முதலமைச்சருடைய பதில திருப்தி கிடையாது. முதல்ல கட்சிக்காரங்களே இல்லைன்னாங்க, இப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாரு? அனுதாபி, திமுக அனுதாபி அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு ஒரு குற்றவாளி போய் எடப்பாடி பழனிசாமியோடைய படம் எடுத்துக்கிட்டு அவன் கஞ்சா வித்த கேஸ்ல கைதாயிட்டான்னா அவன் பாஜக காரன், அதிமுக காரன்னு குற்றம் சொல்லிடுவீங்களா? நீதிபதிகளே இதைத்தானே சொன்னாங்க. நீதிபதிகள் என்ன சொன்னாங்க என்னுடைய குற்றச்சாட்டுக்கு? நாங்கள் ஒரு திருமண நிகழ்வுக்கோ ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கோ சென்றால் எங்களை ஒரு 1000 பேர் சூழ்ந்து கொண்டு படம் எடுத்துக் கொள்கிறார்கள். அதற்காக அவர்கள் செய்கிற குற்றங்களுக்கெல்லாம் நீதிபதியாகிய நாங்கள் பொறுப்பேற்க முடியுமான்னு கேட்டாங்க. நீதிபதிகள் யார் சொல்லி கேட்டாங்க? தமிழ்நாடு அரசு சொல்லி கேட்டாங்களா? இந்த முதலமைச்சர் சொல்லி கேட்டாங்களா? அவர்களுடைய கருத்தை வெளியிட்டார்கள். அப்ப நடுநிலைமையோடு பேசுகிறவர்களுடைய கருத்து எப்படி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் லாப நஷ்ட கணக்குகளுக்காக பேசுபவர்களுடைய கணக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் என்ன கேட்கிறேன் சார், இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்திருக்கிற மாணவிக்கு நீதி கேட்கிறோம், நியாயம் கேட்கிறோம், மாற்று கருத்து இல்ல. அந்த பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய பக்கம் நிற்கிறோம். யாரும் அவரை குறை சொல்லி பேசல, யாரும் அவருக்கு எதிராக இயங்கல. ஆனா பாத்திமா என்கிற மாணவிக்கு நிகழ்ந்த கொடுமை, அவர் தன்னின் உயிரை தானே மாய்த்து கொண்டாரே, எந்த கல்வி வளாகத்துக்குள் நடந்தது சொல்லுங்க? ஐஐடி வளாகத்துக்குள் நடந்ததா இல்லையா? தன் உயிரை தானே மாய்த்து கொண்டாரா இல்லையா? அதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர் யார்? பிரதமர் பொறுப்பேற்றிருக்க வேண்டுமா இல்லையா? ஒன்றிய அரசினுடைய கல்வி வளாகம் தானே சார். ஐஐடி யார்? தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமா? பிரைவேட் யூனிவர்சிட்டியா? டீம்டு யூனிவர்சிட்டியா? பொறுப்பேற்றாரா பிரதமர்? அப்போது கேட்பதற்கு உங்களுக்கு எங்கே சென்றது இந்த துணிச்சல்? வானதி சீனிவாசனும் தமிழிசை சவுந்தரராஜனும் அன்றைக்கு கேட்டிருக்க வேண்டாமா? பிரதமர் ஏன் அட்ரஸ் பண்ணல கல்வி வளாகத்துக்குள்ளன்னு கேட்டிருக்க வேண்டாமா? குறைந்தபட்சம் கல்வித்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய மந்திரியாவது அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாரா? அந்த பிரச்சனை குறித்து பாஜக வாய் திறக்கவே இல்லை. கள்ள மௌனம் சாதித்தீர்கள். இப்ப என்ன நிலைமை? ஆளுநரை குற்றம் சொல்கிறோம் என்று சொன்னால் சும்மாவா குற்றம் சொல்றாங்க? தேடுதல் குழு அமைப்பதிலேயே அரசியல் செஞ்சாரு சார். வைஸ் சான்சலரை தேர்ந்தெடுப்பதற்காக சர்ச் கமிட்டி அமைப்பதிலேயே அரசியல். இந்த பிரச்சனைக்கு 4 நாட்களுக்கு முன்பு கோவிசெல்யன் பிரஸ்ல அட்ரஸ் பண்ணியிருக்காரு. யூஜிசி நாம்ஸ்னு சொல்லி மாநில உரிமையில் தலையிடுகிற வேலையை ஆளுநர் செய்கிறார். நீதிமன்றத்தினுடைய பெயரை சொல்லி எங்களை மிரட்டுகிறார். நீதிமன்றத்துக்கு சென்று நீதியை நிலைநாட்டுகிற துணிச்சல் எங்களுக்கு இருக்கு. ஆளுநர் அவர் வேலையை செய்ய எங்களை ராஜரீகம் செய்யக்கூடாதுன்னு இந்த பிரச்சனைக்கு 4 நாட்களுக்கு முன்பு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காரு. இந்த தேடுதல் குழு அமைக்கிற பிரச்சனையில் ஆளுநருடைய முகத்திரையை கிழித்து பேசியிருக்கிறார் உயர்கல்வித்துறையுடைய அமைச்சர். துவக்கத்தில் இருந்து கல்வி வளாகங்களை சிதைக்கிற வேலையை செய்தவர் இந்த ஆளுநர். அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஓராண்டாக பட்டமளிப்பு விழாவை நடத்துவதற்கு தேதி தராமலேயே வைத்திருந்தாரு. எதுக்காக சார் வச்சிருந்தாரு? எங்கள் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்று அவர்கள் பட்டத்தை பெறுவதற்கு தகுதி படைத்திருந்த போதும் அவர்களுக்கு பட்டத்தை தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு அடம் பிடிக்கிற வேலையை செய்தார். அன்றைக்கு எங்கே சென்றார் வானதி சீனிவாசன்? அன்றைக்கு எங்கே சென்றார் தமிழிசை சவுந்தரராஜன்? எங்கள் மாணவர்களுடைய கல்வி கனவு நிறைவேறியதற்கு பிறகு பட்டமளிக்கவில்லையே என்று இந்த ஆளுநரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்பதற்கு திராணி இருந்ததா இவர்களுக்கு? அப்போது பேசுவதற்கெல்லாம் இவர்கள் தயாராக இல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு என்று சொன்னவுடன் வெறும் வாய்க்கு அவிழ் கிடைத்ததை போல இங்கே வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அம்பலப்பட்டு போயிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி, அம்பலப்பட்டு போயிருக்கிறார் இந்த ஆளுநர். இனிமேலும் இவர்கள் அரசியல் செய்வதற்கு இந்த பிரச்சனையில் ஏதும் இல்லை என்றுதான் இன்றைக்கு சட்டப்பேரவையில் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் முதலமைச்சர். இந்த விஷயத்துல அரசியல் செய்யாதீங்க அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க, இதுல போய் அரசியல் செய்வதான்னு பாஜகக்காரங்க சொல்றாங்க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப அரசியல் செய்யாம அவியலா செய்வாங்க அப்படின்லாம் பேசினாரு அப்படிங்கிறாங்க. அரசியல் செய்வதுதான் கட்சிகளினுடைய அரசியல் கட்சிகளுடைய பணி. அதற்கென்று ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும் சார். பெண் பிள்ளைகளுடைய விவகாரம், எடப்பாடி பழனிசாமி ஒரு பெண் பிள்ளைக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்ட விவகாரத்தில் யார் அந்த சார், யார் அந்த சார், யார் அந்த சார் என்று கேட்டு அரசியல் செய்து அயோக்கியத்தனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உடல் கூசவில்லையா? பேசுவதற்கு நான் கூசவில்லையா? வானதி சீனிவாசன் போன்றவர்களுக்கு அந்த பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுடைய மனநிலை என்ன என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா?
அந்த பெண் பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி பாதிக்கப்படும் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா? நடவடிக்கை எடுக்காமலேயே வீதியில் வலம் வந்து விட்டார் குற்றவாளி. 3 மணி நேரத்தில் ஒரு அரசு செய்ததை நான் கேட்கிறேன். இன்றைக்கு நீலி கண்ணீர் வடிக்கிறீர்களே, சிந்து என்கிற அபலை பெண்ணுக்கு நீலி கண்ணீர் வடித்தீர்களா? ரோட்டாண்டவாமான்னு ஒரு முன்னாள் அமைச்சர் கூப்பிட்டாரு, நீலி கண்ணீர் வடித்தீர்களா? ஒரு துணை நடிகை, ராமநாதபுரத்தை சேர்ந்திருந்த ஒரு முன்னாள் அமைச்சர் என்னை பாலியல் வல்லுறவுக்கு ஆட்படுத்தி என்னை பலமுறை கருதரிக்கை செய்து என்னுடைய கருவை கலைத்தார் என்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வந்து சொன்னாரு. அந்த பெண்ணுக்காக நீங்கள் கண்ணீர் வடித்தீர்களா? யார் என்று தெரிந்ததற்கு பிறகும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று யாராவது பொங்கினீர்களா? அப்போதெல்லாம் செலக்டிவ் அம்னீசியால நீங்க பேசாம இருந்துட்டு ஒவ்வொரு விவகாரத்தையும் நீங்கள் அரசியல் செய்துவிட்டு இன்றைக்கு எல்லா நடவடிக்கையும் எடுத்ததற்கு பிறகு, புலனாய்வு குழுவை நீதிமன்றம் அமைத்ததற்கு பிறகு, முறையான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிற போது இந்த வழக்கை திசை திருப்புவதற்காக, ஆளுநரை காப்பாற்றுவதற்காக இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான வேலையை செய்வதற்கு பெயர் அரசியல் அல்ல. இதற்கு வேறு ஒரு பெயர் இருக்கிறது. நாகரிகம் கருதி அந்த பெயரை சொல்ல வேண்டாம் என்று நான் தவிர்த்து விடுகிறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.